நியாயமா பேசுங்க, தயவு செய்து சொல்றேன். என் வயிற்றுல கொட்டிக்காதீங்க, நல்லாவே இருக்க மாட்டேங்கிறீங்களா? சத்தியமா சொல்றேன், என் வயிற்றுல கொட்டிக்கிட்டு நல்லாவே இருக்க மாட்டீங்க. நான் எங்க பாடுபடுற அந்த பொருளை வச்சுக்கிட்டு இல்ல எனக்கு தேவையில்லை. அதை செஞ்சு நான் சொல்றேன், நீங்க பீஸை மாத்தி கொடுங்கன்ற, வேற பீஸ் கொடுங்க. அதை எடுத்துக்கிட்டு எதுக்கு திட்டிட்டு இருக்க நீ? அவங்கள சாப எதுக்கு விட்டுற? எனக்கு அந்த பீஸ் பிடிக்கலையே. என்ன பீஸ், என்ன ப்ராடக்ட் எடுத்த? நீதான் அது. நானா? ராதா பீஸ் செட் ஆகல. அதான் உங்க அப்பா தான் பேசியிருந்தேன் நேரமா. எனக்கு வேணாயா உன் பொண்ணு திருப்பி எடுத்துக்கிட்டு இன்னொரு பொண்ணு வச்சிருக்கல, குடியா எல்லோ கலர் சுடியா பொண்ணு இருந்தா உன் தங்கச்சி. அதான் சொல்றேன், எல்லோ பீஸை கொடுத்துறியா எனக்கு. இந்த இது என்ன தப்பு? நான் கேட்டதுல தப்பு இருக்க நீங்க சொல்லு. ஐயா சொன்னா புரிஞ்சுக்குங்க. ஆரம்பத்துல நல்லாதான் இருந்தது ஐயா. அதான் சொல்றேன்ல ஐயா, பாருங்க உங்க மேனுஃபேக்சர் டிஃபெக்ட், அது மேனுஃபேக்சர் சரியில்லை. தயவு செஞ்சு நீங்க மாத்தி கொடுத்துருங்க பீஸ. இது வேலைக்கு ஆகாது. இத்தனை வருஷம் ஐயா ஆரம்பத்துல நல்லா தான் இருந்தது ஐயா, நல்லா ஒர்க் பண்ணிச்சு. இப்ப சரியில்லையே, நான் என்ன பண்ண முடியும்? நல்லா வேணா நல்லா தான் சொல்ல முடியும் பொருள். ஐயா இது பாருங்க, கொஞ்சம் நியாயமா பேசுங்க, நியாயமா பேசுங்க. தயவு செய்து சொல்றேன், என் வயிற்றுல கொட்டிக்காதீங்க, நல்லாவே இருக்க மாட்டேங்கிறீங்களா? சத்தியமா சொல்றேன், என் வயிற்றுல கொட்டிக்கிட்டு நல்லாவே இருக்க மாட்டீங்க. நான் எங்க பாடுபடுற அந்த பொருளை வச்சுக்கிட்டு இல்ல எனக்கு தேவையில்லை. அதை செஞ்சு நான் சொல்றேன், நீங்க பீஸை மாத்தி கொடுங்கன்ற, வேற பீஸ் கொடுங்க. அதை எடுத்துக்கிட்டு இது எடுத்துக்கங்க. ஆமா நீங்க இல்ல இல்ல வேண்டாம் வேண்டாம் எனக்கு, ஐயோ எனக்கு வேண்டாம். குப்பையில கூட போடுறத தவிர நான் யூஸ் பண்ண மாட்டேன் அந்த பொருளை. வேணாம் எனக்கு வேண்டாம். ஐயா நீங்க சொல்றேன் கேளுங்க, நல்லது இல்ல இதெல்லாம் சொல்றேன். நாசமா போயிடுவீங்க நீங்க எல்லாம், சத்தியமா சொல்றேன். நாய் கடிக்க உங்களெல்லாம். ஐயோ அரைச்சொல்லா சொல்றானே. நாய் சாதாரண இடத்துல கிடைக்காது. சொல்றேன் வேணாம், என் வாயிலிருந்து வந்து கூட நினைக்கிறேன். என் சாபத்தை வாங்கிக்காதீங்க, அதான் சொல்றேன். ஒரே நிமிஷம் இல்ல சொல்றேன் ஐயா, நீங்க பண்றது தப்பு. வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. பாருங்க, நீங்க வந்து சரியா அதை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணல. அது பத்தினா ஏடா குணமா இருக்காது, யூஸ் பண்ணவே முடியல. எதுவுமே பண்ண முடியல, தண்டத்துக்கு கிடக்குது வீட்டுல. அதை வச்சு நான் என்ன பண்றது? என்ன சொல்றேன், நீங்க எக்ஸ்சேஞ்ச் எடுத்துக்கங்க. அது எடுத்துக்கிட்டு உங்ககிட்ட வேற பீஸ் இருக்குல்ல, அதை கொடுங்கன்ற. ஆமா ஐயா, நான் அன்னைக்கு வந்துருந்தேன்ல, அன்னைக்கு அந்த பீஸ் பார்த்தா சூப்பரா இருந்தது ஐயா. அது அதை கொடுத்துருங்க எனக்கு. அது போடா அது பாருங்க, வாய் வார்த்தை வேணா, எனக்கும் வர வாயில நல்லா திட்டு வேணான்னு சொல்லிட்டேன். இரு ஒரு நிமிஷம், வேணான்ற எனக்கு. நீங்க எடுத்துக்கிட்டு வேற கொடுங்கள, எனக்கு வேண்டாம். எனக்கு நானே சொல்றேன், அன்னைக்கு ஒரு பீஸ் பார்த்தல எல்லோ கலர் பீஸ், அதை கொடுத்துருங்க. ஆமா அது என்னது? இல்ல இல்ல எனக்கு இது வேண்டாம், பேசி எடுத்துங்க. எனக்கு இந்த ப்ராடக்ட் பிடிக்கல, எனக்கு வேண்டாம். நீங்க எடுத்துக்கிட்டு வேற பீஸ் கொடுங்க, அந்த எல்லோ பீஸ் கொடுங்க. நீங்க நான் பார்த்தாலும் அது கொடுத்துருங்க, அவ்வளவுதான் சொல்றேன். தண்டையா வேஸ்ட்யா. நான் ஐயோ ஆரம்பத்துல நல்லா தான் இந்த சைனா செட்டு மாதிரி, சைனா செட்டு தான் அது. ஆரம்பத்துல நல்ல வேலை பார்த்துச்சு, சவுண்டா. இப்ப பார்த்தா ஓவர் சவுண்டு போடுது, நல்லாவும் இல்லை இப்போ. ஆமா பீஸ் உப்பி போச்சு. வேலைக்கு ஆகுது. நீங்க எடுத்துங்க, வேணாம். நான் வேணா இல்ல சரி வேணாம். நீங்க எனக்கு ரெண்டாவது அந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரே வேண்டாம், நான் இது கொடுத்து அனுப்புறேன். நீங்களே வச்சுங்க, நாசமா போயிடுங்க. நீங்க நாசமா போயிடுவீங்க. நீங்க யார திட்டிட்டு இருக்க இப்படி? எதுக்கு நாசமா போயிடுவேன்? எதுக்கு என்ன வார்த்தை இதெல்லாம் ரவி? ஒரு பீஸ் ஒண்ணு வாங்கினார், அத என்ன பீஸ்? நல்லா தான் இருந்தது ஆரம்பத்துல, ஓரளவுக்கு நல்லா ஒரு ஒர்க் ஆச்சு, நல்லா எல்லாமே இருந்தது. சொன்ன பிரச்சனை கேட்டுச்சு, சவுண்ட் வச்சா சவுண்ட் வைக்க, ஆஃப் ஆயிடும், எல்லாம் சரியாச்சு. இப்ப சரியில்லை அந்த பீஸ். அதான் அந்த பீஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணவங்கிட்ட எடுத்துக்கிட்டு வேற பீஸ் குடியா, உங்ககிட்ட ஒரு பீஸ் இருக்குல்ல, அந்த பீஸை கொடுத்துறியான்னா முடியாதான். கொடுத்தது தான். எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சு போச்சு அந்த பீஸுக்கு. முடிஞ்சதானே சொல்வாங்க, வேற என்ன சொல்வாங்க? எக்ஸ்பைரி ஆயிச்சாமே. எதுக்கு திட்டிட்டு இருக்க நீ? அவங்கள சாப எதுக்கு விட்டுற? எனக்கு அந்த பீஸ் பிடிக்கலையே. என்ன பீஸ், என்ன ப்ராடக்ட் எடுத்த? நீதான் அது. நானா? ராதா பீஸ் செட் ஆகல. அதான் உங்க அப்பா தான் பேசியிருந்தேன் நேரமா. எனக்கு வேணாயா உன் பொண்ணு திருப்பி எடுத்துக்கிட்டு இன்னொரு பொண்ணு வச்சிருக்கல, குடியா எல்லோ கலர் சுடியா பொண்ணு இருந்தா உன் தங்கச்சி. அதான் சொல்றேன், எல்லோ பீஸை கொடுத்துறியா எனக்கு. இது என்ன தப்பு? நான் கேட்டதுல தப்பு இருக்க நீங்க சொல்லு. மனுஷாத்துட்டு சொல்லு எனக்கு. நீ சொல்லு, உங்க அப்பா பண்றது தப்பா இல்லையா? அவர் கொடுத்த ப்ராடக்ட் சரியில்லைன்னா நம்ம என்ன பண்ண? இப்ப நீ கடையில போயிட்டு எங்க வா, கடையில போயிட்டு ஒரு ரேடியோவோ ஒரு எலக்ட்ரானிக் பொருள் ஏதோ ஒன்று வாங்குற, அது வாங்கிட்டு வீட்டுக்கு கொண்டு வரோம். ஒரு 2 மாசம் வேலை பார்க்குது. அப்புறம் ரிப்பேர் ஆச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ல போட்டு வாங்குவோமா இல்லையா? அதை கொண்டு போயிட்டு மேனுஃபேக்சரிங் கிட்ட திருப்பி கொடுப்போமா கொடுக்க மாட்டோமா? பொருளும் நானும் ஒண்ணா? அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது, எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா?
விக்கிற பொருளும் நானும் ஒண்ணா. ராதா எல்லாம் ஒண்ணுதான் ராதா. சரியில்லைன்னா மாத்திக்கணும். உனக்கு எவ்வளவு கோவம். அதை வச்சுக்கிட்டு நம்ம இது பண்ண கூடாது. வார்த்தைலாம் பேசுவ. என்ன உங்க அப்பா போய் உங்க அப்பா மேனுஃபேக்சர் சொல்லாத. உங்க அப்பா டுபாகூர். அந்த ஆளுக்கு வச்சிருக்க கம்பெனி சரி கிடையாது. எல்லாமே டம்மி பீஸ தயாரிக்கிறான் அந்த ஆளு. ஏண்டா பொண்ணு பெத்து வச்சிருந்தா கம்பெனி என்னடா என்ன பேசிட்டு இருக்க? என்ன பேசிட்டு இருக்கேன்னா ஆமா எனக்கு பிடிக்கல. உனக்கு பிடிக்கலன்னா ஒரு பொருள் பிடிக்கலன்னா எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ல மாத்தல இல்ல அது தூக்கி போட்டு வேற பொருளை வாங்கல. அது என்ன அது பொண்டாட்டிகளுக்கு மட்டும் ஒரே இது. அதே வச்சு நம்ம கடைசி வரைக்கும் வாழணும்ட்டு போ போ 10 பாஞ்சு கட்டிட்டு வாழு போ. 10 பாஞ்சு வேண்டாம்ப்பா. இப்ப வீட்ல ஒரு டிவிக்கு 2 டிவி இருக்குது இல்லையா? ஒரு ஏசிக்கு 2 ஏசி வைக்கிறது இல்லையா? சொல்லு சொல்லு. ஒரு சேருக்கு 3 சேர் வாங்குற 2 சேர் வாங்குறோம்ல வாங்குறோம்ல இல்லையா? ஒரு டம்ளருக்கு ஒரு 4-5 டம்ளர் இல்லையா? இதுக்கா இல்லையா? ஒரு தட்டை வச்சிருக்கோம் 6-7 தட்டு வச்சிருக்கோம்ல. எதுக்கு வச்சிருக்கோம் தான். ஒண்ணு சரியில்லை ஒண்ணு யூஸ் பண்ணதானே. அப்ப அதே மாதிரி ஏன் பொண்டாட்டிங்கல்ல கேளு. நான் நியாயமா பேசுறேன் இல்லையா? உங்க அப்பா கிட்ட நான் கேட்டது தப்பா? நான் நியாயமா தானே பேசுறேன். உங்க அப்பா கிட்ட உண்மையே பேசு. என் மனசை தொட்டு சொல்லு. நான் ஏதாவது பொய் பேசினா? நான் என்ன சொல்றேன், இந்த பீஸை எடுத்துக்கிட்டு அங்க இருக்கிற இன்னொரு பீஸ் இருக்கு, சூப்பரா இருக்கு அந்த பீஸ், அதை கொடுங்க ஐயா, நான் யூஸ் பண்ணி பாக்குறேன்னு சொன்னேன். இதுல என்ன தப்பு இருக்குன்னு சொல்லு. மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். நானும் பாத்துட்டு பீஸ்னு சொல்லிட்டு இருக்கேன். நான் உனக்கு பீஸ் மாதிரி தெரியலனா? உனக்கு நான் என்ன கொடுத்ததே அவங்க அதிகம். இல்ல என் தங்கச்சி வேற கேக்குதா உனக்கு? என்னடா பொண்ணு உனக்கு பொருள் ஒண்ணாயிடுச்சு. அப்போ சரியில்லையே. நீ தான் சரியில்லை. என்ன பண்றது நானு? நீ சரியில்லைதான். இந்த மாதிரி நான் போய் பேச முடியுமா? என் மாமியார்கிட்ட மாமனார்கிட்ட சொல்ல முடியுமா? இரு நான் ஒரு நிமிஷம் இரு. பொருளை ஏமாத்தி வித்தது யாரு? ஐயா இது நல்ல பொருள் ஐயா, இதை நல்லா பாருங்க, இந்த பொருள் உங்களுக்கு நீடூடி இருக்கும் உங்க கூட அப்படி சொன்னாங்கல்ல. பொருள் சரியில்லைன்னு நம்ம என்ன பண்ணணும்? எங்களை பொருளாதான் பாக்குறீங்களா? அப்போ நீங்க வாழ்க்கை துணையா பாக்கல. உனக்கு என்ன புரிய பண்ண தெரியல. ஒரே நிமிஷம் இருறாதா, ஒரே நிமிஷம் இருறாதா. இது இருக்கிறதா, இந்த பாரு, இது என்னது? இது என்னது? தொடப்பக்கட்டை. இது என்னது? தொடப்பக்கட்டைன்னு சொன்னேன். தொடப்பக்கட்டை தானே. இப்ப தொடப்பக்கட்டை என்ன பண்றோம்? ஐயோ இந்த மாதிரி தொடப்பக்கட்டை பெருக்க 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 தேஞ்சிக்கிட்டே வருதா? அதுக்கு நம்ம என்ன பண்றோம், இந்த தொடப்பக்கட்டைய சீப்பு அப்படின்னு தூக்கி போட்டு வேற தொடப்பக்கட்டை வாங்கலையா? அப்ப தொடப்பக்கட்டி நானும் ஒண்ணா? ஐயோ தொடப்பக்கட்டி நான் ஒண்ணா சொல்லு. சொல்லலையே. சொல்லு நான் வேற எப்படி சொன்னேன்? தொடப்பக்கட்டை மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன்டி. ஓ எக்ஸாம்பிள் தொடப்பக்கட்டை வச்சு தான் என்ன சொல்வியா நீ? அவ்வளவு கேவலமா போயிட்டேனா? தொடப்பக்கட்டை நான் தொடப்பக்கட்டையை வச்சு எக்ஸாம்பிள் சொல்ல, அது ஒரு உதாரணமா வச்சுக்கிட்டு சொன்ன தொடப்பக்கட்டை இல்லப்பா. அது உன்னை வெளுத்துருவேன். என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? ஏய் சும்மா ஒரு உதாரணம் சொல்லேன்டி. நான் உதாரணம் செஞ்சு காட்டுறேன். இந்த பாரு, இது தொடப்பக்கட்டை. இது தொடப்பக்கட்டையில எப்படி நம்ம வெளுப்பா? ஏய் தொடப்பக்கட்டை அடிக்கலாம். நீ புடிச்சனா? இப்படி அடிக்கலாம். நல்ல குத்தா ஊர்லயே. என்ன தொடப்பக்கட்டை சொல்ற? தொடப்பக்கட்டை சொல்லுவ நீ? இந்த தொடப்பக்கட்டை தான். இந்த தொடப்பக்கட்டை எல்லாமே பண்ணோம். இந்த தொடப்பக்கட்டை அடிக்காத, பணக்காரன் ஆயிடுவேன். ஐயோ ஆமா, இந்த தொடப்பக்கட்டை அடிச்சா நீ பணக்காரன் ஆக மாட்டடா. அந்த தொடப்பக்கட்டைக்கு அசிங்கம் அது. போய் உங்க அப்பற அடி அதை வச்சு. ஆமா, இப்படி ஒரு டம்மி பீஸ மேனுஃபேக்சரிங் பண்ணி என் தள்ள கட்டலாம் பாரு. ஒழுக்க மரியாதை சொல்றேன். யாரு டம்மி பீஸ்? ஆமா, நீ உங்க வீட்டுக்கு ஊருக்கு போற, உங்க தங்கச்சியை பஸ் ஏத்தி இங்க அனுப்புற. நான் ஒரு 2 மாசம் வாழ்ந்துட்டு பாக்குறேன். சரி இல்லைன்னா பீஸ மாத்திக்கலாம்.